இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க மாப்ள. என்ன அதுக்குள்ளே மாப்பிளையும் பொண்ணு தனித்தனியா சாப்பிடுறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அதான வழக்கம். மறு வீட்டு விருந்துனா அப்படிதான். ஊட்டுங்க ஊட்டுங்க. வீடியோடுமா சீக்கிரம் எடு. ஹே வாங்கிக்க இந்து. இந்த கருமத்தை பார்க்க தான் அங்கிருந்து கிளம்பி வந்தனா தலை எடுத்து. தொர மாப்ள என்ன மாப்ள ஆச்சு? முடியல மாமா. மாப்பிள ஒண்ணு கவலைப்படாதீங்க, அது அப்படியே வச்சிருங்க. புருஷன் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறத பொண்டாட்டி சாப்பிடணும். மூஞ்சிய பாரு. இதான் நம்ம ஐதீகம். என்னது இவங்க இப்படி சொல்றாங்களே? பாட்டி நீங்க சொல்றது கரெக்ட். எங்க வீட்ல எங்க மாமா சாப்பிட்ட மிச்சத்தை எங்க அக்கா சாப்பிடுவாங்க. நான் பாத்திருக்கேன். பெரியவங்க நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். மாமா அவங்க சொல்ற மாதிரியே செஞ்சிருங்க மாமா. எந்திரி எந்திரி. இத பாரு, இதான் சந்தர்ப்பம்னு அட்வான்டேஜ் எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இல்ல இதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்களுக்குள்ள எவ்வளவு புரிதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க எல்லாம் கேம் வச்சீங்க, நாங்க அதை விளையாடணும். அது வேற. ஆனா இப்படி நான் சாப்பிட்ட மிச்சத்தை அவ்வளவு சாப்பிட சொல்றது நல்லா இருக்காது. என்னாலாம் அப்படி பண்ண முடியாது. நான் இப்படிலாம் சொல்றேனே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மாப்ள உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க மாப்ள. நல்ல வேலை இதையும் சொல்லி சமாளிச்சிட்டான். மாப்பிள நீங்க இந்த காலத்து புள்ள, வேற மாதிரி யோசிக்கிறீங்க. நாங்க எங்க ஐதீகத்தை சொன்னோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவ சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். இந்த கிழவி சாப்பிட்டுதான் அவங்க பருப்பு ஒருத்தோன்னு பார்த்தேன். நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணுமே நடக்கலையே. இந்து மாப்பிள கை துடைக்க துண்டு தேர்றா இருப்பாரு. உன் முந்தானிய குடுமா. என்ன ஜெயந்தி? அம்மா போனவ பாத்தியாமா? ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க, ஆளையே காணோம். வீட்லதான் எங்கயாவது இருப்பா. இல்லையே, வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், அவ இல்ல. எங்க போனா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஏதோ ஃப்ரெண்ட பாக்கணும்னு போயிருக்கா. இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்பி போனா. ஃப்ரெண்டா? அவளுக்கே நீங்க ஃப்ரெண்டு? இது வரைக்கும் அவ போனது இல்லையாமா? இது என்னமா புது பழக்கம்? ஒருவேளை புது ஃப்ரெண்டு யாராவது இருக்கும். புது ஃப்ரெண்டா? அப்படி இருந்தாலும் என்கிட்ட அவ சொல்லாம போக மாட்டாளே. எங்க போனாமா? எங்க பாரு, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ தான் சொல்லிட்டு போனான்.
அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். இந்த அம்மா மூஞ்சி சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே. ஓகே எல்லாரும் வந்தாச்சா? இருங்க வந்தாச்சா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு போட்டோ ஷூட் எடுக்க போறோம். ஆ, போட்டோ ஷூட்டா? அட ஆமா இந்த அக்கா, உங்க கல்யாணத்துல தான் எங்களால போட்டோ ஷூட் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேத்தையும் இப்பதானே பாக்குறோம். ஆ. அதனால சும்மா சின்னதா ஒரு போட்டோ ஷூட் எடுத்தா அங்க பின்னாடி ஒரு ஆல்பமா போட்டு வச்சுப்போம்ல. என்ன சொல்றீங்கப்பா? கரெக்டா சொன்னப்பா. என்ன செல்வி? ஆ. ஆமா மாமா, ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. நல்ல நெருக்கமா ரொமான்டிக்கா ஆ. ஒரு போட்டோ ஷூட் பண்ணிடுவோம். ஒரு போட்டோ தானே கேக்குறாங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஒண்ணா நின்னு ஒரே ஒரு போட்டோ. அதுக்கு வேண்டான்னு சொன்னா எப்படி மாமா? என்ன நானே பேசிட்டு இருக்கேன்? குழந்தைங்களா வேணும்ல போட்டோ? கேளுங்க. இந்த பாரு, இந்த பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, போட்டோ தானம்மா, எடுத்துக்க. சரின்னு சொல்லு. பாட்டியே சொல்லிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஏய், ஒரு ஃபோட்டோ தானே, எடுத்துக்கலாம். என்ன இப்போ? சரின்னு சொல்லு, அப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க மாமா. தள்ளிக்கோங்க, கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க எல்லாரும். அண்ணே, நான் உங்களை போட்டோ எடுக்கிறேன். சரி எடுங்க. நல்ல ரொமான்டிக்கா போஸ் கொடுங்க பாப்போம். ஐய, என்ன மாமா இது? நாங்க என்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா எடுக்கிறோம்? கப்பல் போட்டோ இல்ல. அதனால நல்ல ரொமான்டிக்கா ஒன்னா சேர்ந்து நின்னு கட்டி பிடிச்சு போஸ் கொடுங்க பாப்போம். ஐயோ, உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியே நல்லா இல்லையே. ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரியே தெரியலையே.